பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் பங்குனி மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பலன்கள் பார்க்குறோம், அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பலன்கள் பார்க்குறோம். அதே போல் பார்த்தோம்னாக்க கிரக பயிற்சிகள், மெல்ல செல்லும் கிரகங்கள் பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். அப்படி பார்க்கறதுல பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது வசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது, பங்குனி பிறக்குது. அதுக்கு ஆங்கில தேதி, சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க 15/3/2025 முதல் 13/4/2025 வரை இந்த பங்குனி மாதம் சற்றேறக்குறைய 30 நாள் இருக்குது. இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா? இப்போ பங்குனி பிறந்த விட்டு 29/3/2025 சனிக்கிழமை அமாவாசை. அது என்ன சாமி, அமாவாசை தான் மாதம் வருது இல்லை, அது என்ன புதுசாக சிறப்பு? இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர், ரொம்ப சிறப்பான அமாவாசை. இதுக்கு அடுத்தது 30/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. நம்மளை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திர சேர்ந்த மக்கள், தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை. எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க. அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/4/2025 பங்குனி உத்திரம். எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு விசேஷமான தினம் பங்குனி உத்திரம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 12/4/2025 பௌர்ணமி தினம். எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனியில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/4. அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்துருது. ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க 6/4/2025 அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி, இந்த ராமஜன்ம நவமி. இத்தனை மற்ற விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது. இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா? காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும், 3வது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீனராசி, காலபுருஷத்தின்படி 12ஆம் ராசியான மீனராசி. அதில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது, வக்ரம் நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்கார். இப்படியேற்பட்ட வசந்த மாதமான பங்குனி மாதத்தில் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும், மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்கின்றத விரிவாக பார்ப்போமா? இந்த பங்குனி மாதத்தில் பார்த்தலையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் வீடான கும்பத்தில் இருக்கார். 11ஆம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது மூலியமாக ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு, அதுவும் இந்த லேபர் லாஸ் எல்லாம் ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பண தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது. கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறதுனால இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும். இருந்தாலும் தங்கத்தின் விலை
அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏற்கனவே அதிகமாக போயிட்டுருக்கு. இது வந்து 70,000 வரலும் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த பங்குனி மாதம் முடியறதுக்குள்ளேயுமே வந்து இந்த 5,000 ரூபாயோ 6,000 ரூபாயோ ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும். அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு. நம்மளுக்கு வந்து இறக்குமதி எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சட்ட திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும். படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறுறார் இந்த காலகட்டத்தில். அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. மக்களுக்கு பொதுவாக பார்த்தலையானால் அமைதி இருக்கும். இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசியிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள், அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏழை விவசாயிகள், விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்களுடைய பொருட்கள், விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு விலை போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஸோ இந்த பங்குனி மாதத்தில் சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது, மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். நீச்சம் பெற்று போயிருக்கார். ராசிநாதன் நீச்சம் பெற்று போயிருக்கார். என்ன சார் எடுத்த உடனே இப்படி சொல்லிட்டீங்க? இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து இந்த அஷ்டமத்து சனியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், குரு வக்கரகதியில் கஷ்டப்பட்டு இருந்தோம், திருப்பியும் வந்து ராசிநாதன் நீச்சம் பெற்று போயிருக்காரு, இப்போ என்ன சார் ஆகும்? கவலைப்பட தேவையில்லை. ராசிநாதன் நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். இந்த மாதம் பிறந்த ஒரு 4-5 நாளில் பார்த்தோம்னா திடீர் ராஜயோகம் செய்யக்கூடிய தொழிலில் வரப்போகிறது. செய்யக்கூடிய தொழில் மூலியமாக பெரிய வெற்றி, பெரிய ஏற்றம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால அபரிமிதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தை மாத கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த மாத கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய விளைவுகள், பலன்கள் எப்படி அமையும் அப்படின்றத பற்றி சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடத்துல, ராசிக்கும் 4ஆம் இடத்திற்கும் உண்டானவர் 10ஆம் இடத்துல நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால வீட்டுக்கு உண்டான சிறு கலை பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய, அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர பார்த்தீங்கன்னா ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்று மூலத்திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தந்தையின் மூலியமாக திடீர் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிநாதனும் வந்து வக்கரகதியில் சனியோட போய் 4ஆம் தேதிக்கு மேலே சேர்றார். அதாவது இந்த பங்குனி மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே அங்கே போய் சேர்றோம். இது ஒரு பெரிய ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா ராசிநாதன் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா தந்தையின் மூலியமாக தொழிலுக்கு வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நல்ல ஒரு அவருடைய தந்தையினுடைய சப்போர்ட்டை வச்சு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் வந்து இந்த பரிவர்த்தனை யோகமும் சனியினுடைய ஆட்சியும் புதனுடைய மாற்றங்களும் என்னென்ன மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம அஸ்ட்ரோ ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு மிதனம் அப்படின்னாலே புதன்
புதன் அப்படின்னாலே அறிவு தொடர்புடையவர்கள், அறிவு பொறுத்தளவுக்கு உள்ளவங்க, அனலைஸ் பண்ணக்கூடியவங்க. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. ஆனால் புத பகவானுக்கு மட்டும் அவர் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும், அவர் மறைஞ்சிருந்தாலும், அவர் பலமடைஞ்சிருந்தாலும், பலவீனம் அடைஞ்சிருந்தாலும் அவர் நல்லதையே செய்யக்கூடிய கிரகம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது. 1க்கும் 4க்கும் உடையவர் 10ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிருக்கார். சரி, நீச்சம் மட்டும்தான் அடைஞ்சிருக்காரா? கிடையாது. அங்கே கூட உச்சம் பெற்ற சுக்கிர பகவானும் இருக்கிறார். அப்போ அது நீசபங்கம். இப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒன்று ஒரு சுக்கிர தசையோ அல்லது புதன் தசையோ நடந்தால், அல்லது சுக்கிர புக்தியோ அல்லது புதன் புக்தியோ நடந்தால், அல்லது சுக்கிர அந்தரமோ அல்லது சுக்கிர சூட்சமோ நடந்தால், புதனுடைய சூட்சமோ நடந்தால், இந்த ஒரு மாதமும் எள்ளிக்கிடுங்க. நடிகர் ரஜினிகாந்த் எப்படி பாலச்சந்தர் கையில் மாட்டி நீசபங்க ராஜயோகத்தில் மாட்டி பெரியார் ஆனாரோ, அதே போல் மிதுனராசி என்பவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஆட்களாக நபர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நம்மளுடைய புதன் அப்படின்னாக்க கணக்குக்கு அதிபதி சொல்லுவோம், அக்கௌண்ட்ஸுக்கு அதிபதி சொல்லுவோம். இந்த பங்குனி மாதத்தில் இந்த புத பகவான் ராசியை கொண்டிருந்தவங்க சிஏ, ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ், கம்பெனி செக்ரட்டரிஷிப்பு, சிஎம்ஏ இவங்க படிக்கக்கூடியவங்களுக்கு, கடந்த காலகட்டங்களில் அக்ரிகேட் மார்க்கில் போய் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எக்ஸாம் வந்தாக்க கண்டிப்பாக வெற்றி 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 பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜோதிஷ சாஸ்திரம் படித்துட்டு இருக்கிறவங்களுக்கும், ஜோதிஷ சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பிஹெச்டி பண்ணக்கூடியவங்களுக்கு, இந்த காலகட்டங்களில் பிஹெச்டிக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கும், அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ் எழுதக்கூடிய அத்தனை எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கும் இந்த காலத்தில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர பார்த்தோம்னாக்க படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி அப்படின்னாக்க 1க்கும் 4க்கும் உடையவர் 10ல் நீசபங்கம் அடைஞ்சிருக்காரு. படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக அடிமை வேலை செய்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு சுய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் அப்படின்றது அனலைசிங் கிரகம். அவர் கூட ராகுவும் சேர்ந்திருக்கிறாரு, குருவும் பரிவர்த்தனை யோகம் பண்ணியிருக்காரு. இந்த ட்ரேடிங் என்கின்ற யூக வணிகங்கள் செய்யக்கூடியவங்க, ஸ்பெகுலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு திடீர்னு பண வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைமுக வருமானமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீங்கள் செய்கின்ற தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணணும், அதாவது ஃப்ரான்ச்சைசி தொடங்கணும். ரொம்ப நாளாக நான் இந்த ஒரே கடையை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உண்மையான தொழிலாளி, விசுவாசமான தொழிலாளி கிடச்சி உங்களுடைய தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க என்ன தெய்வத்தை வணங்கணும்? அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதில் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னு இருக்கு. சந்திராசிரம தினங்கள் அப்படின்றது புதிய முயற்சிகள் தொடங்கக்கூடிய நாட்கள் அல்ல. அது எந்தெந்த நாட்கள் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் எந்தெந்த நாட்கள் அப்படின்றது நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. இதில் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனநிலை பேதலிக்க செய்யும். அந்த சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு வைக்காது. அப்போ விபரீதமான முடிவுகளை எடுத்துடுவீங்க. அது அப்போதைக்கு உங்களுக்கு நல்லதாக தோணும். அதனால் பின்னாடி பின் விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது அந்த வாய்ப்புகள் பின்னாடி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கே அந்த நாட்களை நம்ம தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அப்போ அந்த நாட்கள் எந்தெந்த நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது 24/3/2025 திங்கட்கிழமை காலையில் 6:23க்கு ஆரம்பிக்குது. 25/3/2025 செவ்வாய்க்கிழமை, 26/3/2025 புதன்கிழமை பகல் 12 மணி 1 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் இந்த புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதோட மேலும் பிரயாணங்களையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. இந்த ரெண்டையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. அது போக உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரத்தில் கால பைரவரை போய் வணங்கணும். இந்த ராகு காலத்தில் கூட
முதல்ல உள்ள 1 மணி நேரத்தை விட்டுட்டு கடைசியாக இருக்கிற அரை மணி நேரத்தில் போய் வணங்குறது வந்து மிக மிகச் சிறப்பு. அந்த காலத்தை வந்து அமிர்த கடிகை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அமிர்த கடிகை நேரத்தில் போய் வழிபட்டு தீபமேற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அபாயங்கள் இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும், எந்த நஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி பண்ணக்கூடியவர் வந்து இந்த காலபைரவர். அப்போ இந்த காலபைரவரை செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ராகு கால நேரம் வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 3 மணியிலேருந்து 4:30 மணி வரைக்கும் ராகு காலம். அப்போ 4 மணிக்கு மேலே 4:30 மணிக்குள்ளே போய் வழிபடுறது மிகச்சிறப்பு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் ராகு கால நேரம். அப்போ 11:30 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே போய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய நீங்கள் எதை நினச்சி செய்கிறீங்களோ அந்த காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். மேலும் வந்து உங்களுக்கு மனபயம் அதெல்லாம் நீங்கக்கூடிய காலமாக இருக்கும். எந்த நஷ்டங்களும் வராமையும் உங்களை தவிர்க்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும். அதனால் இந்த நேரங்களை பயன்படுத்தி இந்த கிழமைகளில் அந்த நேரங்களை பயன்படுத்தி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வர்ற வினையெல்லாம் விலகி எல்லாம் நன்மையாக நடக்கக்கூடியதாக மாறக்கூடிய செயல்பாடுகள் ஏற்படும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மிதுன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். ராசிநாதன் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான வெற்றி, எடுத்த காரியங்கள் நிறைவேறும், மாற்றங்கள் ஏற்படும். தாயின் உடல்நிலையிலும் தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்பு, கிரீன் கார்டு வரக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகிறது. 12ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பரிவர்த்தனையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். தொழிலுக்காக வெளிநாட்டிலிருந்து புதிய மூலதனம் வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக ஏற்படும். எதிர்பார்த்தர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு, வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ப்ரமோஷன் வரும். அதை தவிர வந்து வேலையில் பொருளாதார ஏற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் அதிகமாக முதலீடு போட வேண்டிய கட்டாயம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் முதல் 5 நாட்கள் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது படிப்பில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார். அதுவும் வந்து இந்த இளநிலை படிக்கிறவங்களுக்கு 10வது இந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார். முயற்சிகள் மூலியமாக அதீத முயற்சிகள், இன்னும் 200% முயற்சிகள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தீங்களே ஏனால் எல்லா விதமான ஏற்றங்களும் பொருந்தி இந்த மாதம் தொழிலிலும் சரி பண வரவிலும் சரி எல்லா விதமான சுக துக்கங்கள் நிச்சயமாக சுகங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.